அனைத்து ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட வீடியோ தொகுப்புல திருச்செந்தூர் முருகரை நினைத்து இந்த ஒரு பொருளை வாங்கி கொடுங்க. எந்த முருகப்பெருமானுடைய கோயிலா இருந்தாலும் கட்டாயம் இந்த பொருளை வாங்கி கொடுங்க. உங்க வேண்டுதல் நிச்சயம் நடந்தே தீரும். இந்த வீடியோ தொகுப்பை நம்மளுக்காக பலனடைந்தர் முருகப்பெருமானுடைய பக்தர் கொடுத்து இந்த பொருளை வாங்கி கொடுக்க சொல்லுங்க. கட்டாயமா அவங்க வேண்டுதல் நிறைவேறும் அப்படின்னு அவர் சொன்னாரு. ஏன்னா நம்ம ஒவ்வொரு வழிபாடையும் பார்த்தீங்கன்னா நம்ம முருகப்பெருமானுடைய வழிபாடெல்லாம் பல பக்தர்கள் சொன்ன பதிவையுமே நம்ம உங்களுக்காக சொல்லியிருக்கோம். நீங்களும் ரொம்ப எளிமையான முறையில உங்க வீட்டுல இந்த வழிபாடு செய்து பலன் பெறுங்க அப்படின்னுட்டு. ஏன்னா அந்த முருகப்பெருமானுடைய பக்தர் பாத்தீங்கன்னா அவரும் பல பிரச்சனைகள்ல இருந்திருக்கிறாரு. ஏன்னா இப்ப அவங்க வீட்டுல பாத்தீங்கன்னா அவங்க பையனுக்கு திருமண தடை தள்ளி தள்ளி போய்கிட்டே இருந்ததாம். அவரும் ஒவ்வொரு வழிபாடுகளும் செய்து பார்த்தாராம். ஆனா அதுக்கு சரியே வரவே இல்லையா, தடைகள் வந்துகிட்டே இருந்தது. ஆனா அவர் பாத்தீங்கன்னா இந்த வழிபாடு செய்திருக்காரு. அதே போல அவங்க உறவினர் ஒருத்தருக்கும் நம்ம சொல்லுவோம் இல்லையா, சஷ்டி விரதங்கள் இந்த குழந்தை வரதுக்காக இருக்கிறவங்க கட்டாயமா சஷ்டி விரதம் இருந்தா கண்டிப்பா குழந்தை பேரு நிச்சயம். முருகப்பெருமானை நினைத்து உள்ளம் முருகி சஷ்டி விரதம் யாரு கடைபிடித்துட்டு வர்றாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பா குழந்தை பேரு நிச்சயமுங்க. அதுவும் நம்ம எப்படி விரதம் இருக்கணும் அப்படின்னா, உங்க உடல்நிலை நல்ல நிலைமையில நல்லா சரியா மாத்திரையெல்லாம் எடுக்காம நீங்க இருந்தீங்கன்னா நீங்க காலையில இருந்து மாலை வரைக்கும் விரதம் இருக்கலாம். சஷ்டி அன்னைக்கு இந்த குழந்தை பேரு கிடைக்கணும் அப்படின்னு இருக்கிறவங்க சஷ்டி அன்று காலையில பாத்தீங்கன்னா காலைல எழுந்து பூஜை அறையெல்லாம் நீங்க சுத்தம் பண்ணிருங்க. இல்ல நாளே பூஜை அறையெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு தீபம் ஏத்திட்டு உங்க வீட்டுல கந்த சஷ்டி நீங்க பாட்டு படிங்க, இல்லைன்னா கேளுங்க. ஆனா மாலை நேரத்துல கட்டாயம் நீங்க கந்த சஷ்டி படிங்க. தீபம் ஏத்தி வச்சு உங்க வீட்டுல கந்த சஷ்டி படிச்சுட்டு பக்கத்துல உள்ள முருகப்பெருமான் சன்னதிக்கு நீங்க போயிட்டு வாங்க. கண்டிப்பா உங்களுடைய வேண்டுதலை முருகப்பெருமான் 100% நிறைவேற்றி கொடுப்பாருங்க. நம்பிக்கையோட இந்த வழிபாடை செய்யுங்க. இந்த குழந்தை பேர் உள்ளவங்க அதே போலதான் வாழ்க்கையில எந்தெந்த தடைகள் இருக்கோ அனைத்தையும் உடைத்தெறியும் நம்ம வேலாயுதன் இருக்கிறார் முருகப்பெருமான். நம்பிக்கையோட இந்த வழிபாடை செய்யுங்க. நம்ம எந்த பிரச்சனைகளுக்கு எந்த வேண்டுதல் வேண்டி நம்ம கடவுள்கிட்ட கேட்குறோமோ கட்டாயமா அவர் நிறைவேற்றி கொடுப்பாருங்க. இப்ப பாத்தீங்கன்னா நம்மளோட வீடியோ தொகுப்புக்கே திருமண தடைகள், குழந்தை பேர் கிடைக்கணும், அப்புறம் கணவன் மனைவிக்குள்ள வர சண்டைகள், சச்சரவுகள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பல பிரச்சனைகள் இருக்கு. ஏன்னா எல்லா விஷயங்களையுமே நம்ம வாழ்க்கையில நடக்கிறது நல்லதுக்கு அப்படின்னு எடுத்துட்டு எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம போக முடியாது. ஆனா நீங்க முருகப்பெருமானை நினைத்து செய்யுங்க. இப்ப வருகின்ற சஷ்டி நாள் அன்னைக்கு நீங்க செய்யலாம். அதாவது பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை அன்று சஷ்டி வருது. ரொம்ப ரொம்ப விசேஷமான நாளுங்க. அன்னைக்கு நீங்க இந்த வழிபாடு செய்யலாம். ஏன்னா எப்பொழுதுமே நம்ம திருச்செந்தூர் முருகரை தரிசனம் செய்ய உங்க வாழ்க்கையில ஒரு முறையாவது போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவோம். இந்த வழிபாடுக்கு நீங்க பக்கத்துல உள்ள முருகனுடைய சன்னதிக்கு, ஏன்னா சஷ்டி அன்னைக்கெல்லாம் முருகப்பெருமானுக்கு எப்பொழுதுமே அபிஷேகம் செய்வாங்க, சந்தன காப்பு அலங்காரம் இது மாதிரி செய்வாங்க இல்லையா கோயில்ல. அப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா சந்தனம் வாங்கி கொண்டுட்டு போய் அவங்கள்ட்ட கொடுங்க. நீங்க அங்க உள்ள உங்களுக்கு நீங்க ரொம்ப நாளா அங்க போய்கிட்டு இருக்கிறீங்கன்னா அங்க உள்ள ஐயருங்க உங்களுக்கு நல்ல பழக்கமா இருப்பாங்க, நல்லா பேசுவாங்க. அப்ப அவங்க கிட்ட கேளுங்க, எப்ப சாமிக்கு சந்தன காப்பு சாத்தி அலங்காரம் பண்ணுவீங்க அப்படின்னு கேளுங்க. அப்ப உங்களால முடிந்த சந்தனத்தை வாங்கி கொடுங்க. இல்லைன்னா அவங்க சொல்லுவாங்க, இல்ல அபிஷேகம் மட்டும்தான் பண்ணுவோம், சந்தன அபிஷேகம் தான் நாங்க பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்களே உங்க செலவுல ஒரு நாளைக்கு முருகப்பெருமானுக்கு சந்தன காப்பு செய்து பாருங்க. இப்ப சந்தன காப்புனா முகத்துக்கு மட்டும்தான் ஒரு சில கோயில்ல பாத்தீங்கன்னா சந்தன காப்புன்னு பண்ணுவாங்க. உடம்புக்கு அந்த வெள்ளியில இருக்கும் இல்லையா, சாமி உடம்பு வெள்ளியில அத மாதிரியும் வச்சிருப்பாங்க. அதனால நீங்க அவங்கள்ட்ட நல்லா தெளிவா கேட்டுக்கோங்க. முருகப்பெருமானுக்கு சந்தன காப்பு எப்ப செய்யறாங்களோ அப்ப சந்தனம் வாங்கி கொடுங்க. இல்லைன்னா நீங்களே சாமிக்கு சந்தன காப்பு செய்து, அதாவது முருகப்பெருமானுக்கு சந்தன காப்பு செய்து அழகு பார்த்துட்டு உங்களுடைய வேண்டுதலை நீங்க வைத்துக்கோங்க. ஏன்னா எப்பொழுதுமே தமிழ் கடவுள் முருகன் அழகன் தான். அவரை சந்தன காப்புல பார்க்கும் பொழுது இன்னும் அழகா நம்மளுக்கு பிரமிப்பா ரொம்ப ஆச்சரியமா படுற அளவுக்கு நம்மளுக்கு காட்சி கொடுப்பார் முருகப்பெருமான். அதனால கட்டாயமா இந்த வழிபாடை நீங்க செய்யுங்க, மறந்துடாதீங்க. சந்தன காப்புக்கு நீங்க சந்தனம் வாங்கி கொடுங்க. இல்லைன்னா சந்தன காப்பு செய்து முருகப்பெருமானுக்கு நீங்க வழிபாடு செய்யுங்க. திருமண தடை இந்த மாதிரி இருக்கு இல்லையா, அவங்க இந்த வழிபாடு செய்யலாங்க. குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் அப்படின்றவங்களும் இந்த வழிபாடு செய்யலாம். என்னைக்கு இந்த வழிபாடு செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சஷ்டி அன்னைக்கு செய்யலாம் நீங்க. ஏன்னா இப்ப வருகின்ற வெள்ளிக்கிழமை அன்னைக்கே சஷ்டி தான்.
சஷ்டி நாள் அன்னைக்கு நீங்க கண்டிப்பா அங்க உங்களுக்கு தெரிஞ்ச ஐயருங்களா இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட நீங்க கேளுங்க. சந்தன காப்பு வந்து செய்வீங்களா? இல்ல அபிஷேகம் தான் செய்வீங்களா? அப்படின்னு. ஏன்னா இப்ப நீங்க நினைக்கலாம், அப்ப அபிஷேகத்திற்கு சந்தனம் வாங்கி குடுக்கலாமே அப்படின்னு கேட்கலாம். அபிஷேகத்திற்கு இல்லங்க. நான் சொல்றேன் சந்தன காப்புக்கு மட்டும் தான் சந்தனம் வாங்கி குடுக்கணும். இல்லைன்னா அந்த சந்தன காப்பையே உங்களுடைய செலவுல முருகப்பெருமானுக்கு செய்து அழகு பாருங்க. ஏன்னா நம்ம வந்து இல்ல ஏன்னா நம்ம சந்தன காப்புக்கு வாங்கி குடுத்துறலாமா? இல்ல நம்ம அபிஷேகம் எப்பொழுதுதான் செய்வாங்க. அப்ப சந்தனத்த வந்து அபிஷேகத்துக்கே வாங்கி குடுக்கலாமா? அப்படின்னு நீங்க நினைக்கலாம். இல்லங்க நான் சொல்றது சந்தன காப்பு. சந்தன காப்புன்னா சாமிக்கு வந்து முகமெல்லாம் பூசி சந்தன காப்பு. அதற்கப்புறம் முருகப்பெருமான அழகுபடுத்துவாங்க. அழகன் முருகனை இன்னும் அழகா நம்மளுக்கு காட்சி குடுப்பாரு. அது இந்த நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சந்தன காப்பு தான். நான் திரும்ப திரும்ப சொல்றேன். சந்தன காப்புக்கு சந்தனம் வாங்கி குடுக்கணும். அந்த சந்தன காப்பு அவங்க எப்பயாவது தான் நாங்க செய்வாங்கன்னா, அப்ப நீங்களே அந்த பூஜை சந்தன காப்பு அலங்காரம் செய்ற உபயத்த நீங்க எடுத்து அந்த கோயில்ல செய்து, உங்களுடைய வேண்டுதலை வைத்து முருகப்பெருமானுக்கு வழிபாடு செய்துட்டு வாங்க. ஏன்னா, நம்மளுக்கு குடுத்த இன்னைக்கு பதிவு முருகப்பெருமானுடைய பக்தர். அவர் இந்த வழிபாட முருகப்பெருமானுக்கு செய்தாராம். இன்று வரை மாதத்திற்கு ஒரு முறை செய்து வராராம். அவர் பல நன்மைகளையும், பல வெற்றிகளையும் அவர் வாழ்க்கையில இன்று வரை முருகப்பெருமான் நடத்தி குடுக்குறாராம். அத அவர் கண் குளிர பார்த்து மனம் மகிழ்ந்து நம்மளுக்கு இந்த பதிவ சொல்லுங்க அப்படின்னு சொன்னாரு. அத நம்ம ரொம்ப தெளிவா நம்ம உங்களுக்கு சொல்லியிருக்கோம். அதே போல நீங்க உங்க வீட்டு பக்கத்துல உள்ள முருகப்பெருமானுடைய சன்னதிக்கு, இல்ல உங்களுக்கு எந்த முருகப்பெருமான பிடிக்குமோ அவருக்கு சந்தன காப்புக்கு சந்தனம் வாங்கி கொடுங்கள். இல்ல சந்தன காப்பு அலங்காரமே செய்து முருகப்பெருமானை அழகு பார்த்து உங்களுடைய வேண்டுதலை கட்டாயம் முருகப்பெருமான் நிறைவேற்றி கொடுப்பார். இந்த வீடியோ தொகுப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் ஐக்கானை தட்டி விட்டுக்கோங்க.